மச்சி நிக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மூவிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கு நடிகர்கள் உணவு கொடுக்கக்கூடிய முறை எப்படி இருந்திருக்குன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு 100% படங்கள்ல அந்த படத்துடைய கதாநாயகி என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அதே உணவு தான் அந்த படத்திலே பங்கு பெறுகின்ற மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகிறது. நடிகர் சங்க கட்டடத்தை இன்னும் முடிச்ச பாடு இல்லை. அந்த கட்டடத்துக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா யாரும் வந்து முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரியும் தெரியல. கடன் நிறைய இருக்கு, அதை அடைக்கிறதுக்காக யாரும் பெருசா பணம் கொடுத்த மாதிரியும் தெரியல. என்னதான் அவங்க பண்றாங்கன்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்களுடைய பிரச்சனையிலே அவங்க நிச்சயமாக தலையிடுறாங்க. ஆனால் பொதுவாக எல்லா நடிகர்களும் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளும் போது அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவங்க வராங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றத வருத்தத்துடன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே மாதிரி தான் கட்டடத்தை கட்டுகின்ற விவகாரம் அப்பப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் முனைப்போடு இந்த மாதத்துக்குள்ளே அதை கட்டி முடிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு யாரும் செயலாற்றுவதாக தெரியல. பல முதல்வர்களோட ரஜினி பழகிருக்காரு. அப்படி இருந்தும் ஏன் அரசியல்ல தான் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு வரலன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை ரஜினிக்கு வராதது போல நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு முழுக்க இருந்தது. அவருடைய உடல்நிலை மட்டும் அனுமதித்திருந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்த் அரசியலிலே குதித்திருப்பார். S.A. சந்திரசேகருடைய மகன் விஜய், தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த் அப்படின்னு இருந்தது. இப்போ விஜயுடைய அப்பா தான் S.A. சந்திரசேகர், பிரசாந்துடைய அப்பா தான் தியாகராஜன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கே. இது அவங்களோட வெற்றியை எப்படி குறிக்குதுன்னு பிரசாந்த் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய தந்தை S.A. சந்திரசேகர் என்று அழைக்கப்படுவதும் பிரசாந்தினுடைய தந்தை தியாகராஜன் என்று அழைக்கப்படுவதும் தானே அவங்களுக்கு பெருமை அளிக்கின்ற விஷயம். உதயகீதம் படத்தோட இயக்குனர் K. ரங்கராஜ் அவர் இப்ப என்ன பண்றாரு, எங்க இருக்காரு, உங்க 2 பேருக்குள்ள அந்த நட்பை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ராசிபுரத்துல இருந்து நைனாமலை கேட்டிருக்காங்க. K. ரங்கராஜ் சென்னையில் தான் இருக்காரு. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இப்ப கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் கதாநாயகன் நடிக்க முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே K.R. விஜயா நடிச்சிருக்காங்க. எனக்கும் ரங்கராஜனுக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே நல்ல நட்புண்டு. இப்போதும் என்னுடன் தொடர்பிலே தான் இருக்கிறார். கடந்த வாரம் கூட அவருடன் நான் தொலைபேசியிலே பேசினேன். விடுதலை 2 ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறைய ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படம் விஜய் சேதுபதி, சூரி, அப்புறம் மியூசிக் கம்போசர் இளையராஜா இவங்க எல்லாருக்குமே ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? அண்ட் நேஷனல் அவார்ட் நெக்ஸ்ட் இயர் இவங்களுக்குலாம் கிடைக்குமான்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை 2 படத்திற்கும் அந்த படத்திலே பிரதான கதாபாத்திரங்களை நடித்திருக்கின்ற விஜய் சேதுபதி, சூரி ஆகியோருக்கும் தேசிய விருது கிடைக்கணும்னா அதை தேசிய விருதுக்கான கமிட்டி தான் முடிவு செய்யுமே தவிர இதற்கு முன்னாலே அவங்க திரையிட்டாங்களே அந்த திரையீடுகள் அதை முடிவு செய்யாது. உங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்மஸ் மூவி எது? வருஷம் இந்த மாதிரியான நேரத்தில் எந்த படத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த கிறிஸ்மஸ் படங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்மஸ் தினத்தன்று இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் நான் எந்த படத்தை பற்றியும் திட்டமிட்டதில்லை. சார், ஒன்ஸ் மோர் படத்தில் நீங்கள் அதித்தி சங்கருக்கு தாத்தாவா நடிச்சிருக்கீங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலே அதித்தி சங்கருக்கு தாத்தாவாக நான் நடித்திருப்பது உண்மைதான். மனோரமா அவர்களுக்கு ஜெயலலிதா ஏன் அரசியல்ல எந்த பதவியுமே கொடுக்கல, அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. மனோரமாவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவுடைய மிகச்சிறந்த நண்பி அவங்க. அதன் காரணமாகத்தான் அதிமுகவுக்கு ஆதரவாக சில பிரச்சார மேடைகள்லையும் மனோரமா பேசினாங்க. ஆனால் அதிமுகவிலே மனோரமா உறுப்பினர் இல்லை. டிவி சேனல்கள் ஒரு சில படங்களை திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ராணி, கும்கி, இந்த படங்களை எல்லாம் திரும்ப போடுறதுனால அந்த சேனலை பார்க்கும் போதே வெறுப்பாக தான் இருக்கு. இதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி அவங்க மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. டிவி சேனல் தினமும் புது படங்களை ஒளிபரப்புவது அப்படின்றது சாத்தியமா என்ன? அவங்கக்கிட்ட என்ன படங்கள் இருக்கோ அதைத்தானே மாறி ஒளிபரப்புவாங்க.
குணா படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ற மாதிரி கமலஹாசனினுடைய அபூர்வ சகோதரர்கள் படத்தையும் ரீரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல எந்த ஒரு கிராஃபிக்ஸுமே இல்லாம தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு கமலஹாசன் நடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த காலத்துல யாருமே நடிக்கிறது இல்லை. ஸோ அது எல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும் இல்லையான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது ஒரு நல்ல யோசனை. அபூர்வ சகோதரர் திரைப்படம் மீண்டும் மறுவெளியீடு செய்யப்படுமானால் நிச்சயமாக ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெறும். பாக்யராஜ் ஏன் தன்னோட மகள் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இருக்காருன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் தன்னுடைய மகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவர் தன்னுடைய மகள் மீது எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை பூரணமாக அறிந்தவன் நான். அந்த பக்கம் நான் என்ன, இந்த மாதிரியான பாடல்களை, அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டைலிஷான பாடல்களை பாடினவர் சாய்பாபா. அவரை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லாம இருக்கேன்னு ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. பின்னணி பாடகரான சாய்பாபா குணச்சித்திர நடிகரான டிஎஸ் பாலையாவுடைய மகன். இப்போ அவர் நம்மிடையே இல்லை. நடிகை தமன்னா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறது, கிளாமரான உடைகள் அணிஞ்சு நடிக்கிறது, இந்த மாதிரி இல்லாம கல்லூரி மாதிரியான ஒரு முழு நீள படத்துல நடிச்சா அவங்களுக்கான மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு முரளி அனுகிரகா மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே கல்லூரி படத்தில் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களை போன்ற கதாபாத்திரங்களை தமன்னா நடிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆஸ்கார் மூவிஸ் பேனருக்கோ இல்ல ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் பேனருக்கோ அந்த காலத்துல தயாரிப்பு ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கான்னு செண்பகராமன் தோரணமலையில இருந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் மூவிஸ் பேனருக்கும் ஆஸ்கார் பிலிம்ஸ் பேனருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் எந்த காலகட்டத்திலும் வந்ததில்லை. ஜல்லிக்கட்டு, மண்வாசனை போன்ற படங்களை ரீமாஸ்டர் பண்ணி 4K வெர்ஷன்ல மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களான்னு இளமாறன் நியூ ஜெர்சியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படங்கள்ல மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் மண்வாசனை திரைப்படம் அந்த அளவுக்கு வரவேற்பை பெறுமா என்ற சந்தேகம் எனக்குள்ளே இருக்கிறது. பாகுபலி படத்துல ஆரம்பிச்சு RRR, கல்கி, ஹனுமான்னு எல்லா படமுமே பேன் இண்டியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆன படங்களா இருக்கு. ஆனா இங்க 2.0 தவிர வேற எந்த படங்களுமே பேன் இண்டியா லெவல்ல சக்சஸ் ஆகல. இந்த ஆதி புருஷ், ராதேஷாம கொஞ்சம் ட்ரால் பண்ணாங்க. ஆனா அதுக்குமே இதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் டேக் எல்லாம் பரப்பி யாரும் ட்ரால் பண்ணல. ஆனா இங்க மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது? அண்ட் 2.0 தவிர ஏன் வேற எந்த படமும் பேன் இண்டியா லெவல்ல ஒரு ஹிட் ஆகல அப்படின்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான பேன் இந்தியா படங்கள் வெற்றி பெறலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு புறம் விக்ரம் மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கிறது. இப்போ சமீபத்திலே மிகப்பெரிய வெற்றியை இன்று வரையிலே குவித்து கொண்டிருக்கின்ற படமாக அமரன் அமைந்திருக்கிறது. ட்விட்டரில் நார்மலாக இருக்கிற ஒருத்தங்க ரிவ்யூ போட்டால் அது ரீச் ஆகிறதுக்கு எல்லார்கிட்டையும் போய் சேர்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆகும். அதே ஒரு ரிவ்யூவரோ ஒரு ட்ராக்கரோ ஒரு மூவி ரிவ்யூவை போட்டாங்கன்னா அது சீக்கிரமாக ரீச் ஆகும். இதை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு படத்தை பார்த்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த இன்டர்வல் கேப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த படம் லேகாக இருக்குது, ஸ்பீடு பத்தலை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. அது பாரத்வாஜா இருந்தாலும் சரி, ப்ளூ சட்டை மாறனா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே படத்தை முழுசா பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சிலர் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ளேயே கொடுக்கிறது அது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அரவிந்த் லோட்சணன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. வலைதள விமர்சனங்கள்ல பெரும்பாலும் நேர்மை இல்லாததான் நான் பார்க்குறேன். இது போன்ற விமர்சனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கின்றன. இந்த போக்கு நீடிக்கின்ற வரையிலே நடுநிலையான விமர்சனங்களை நீங்கள் வலைதளங்களை எதிர்பார்ப்பது என்பது மிகவும் கஷ்டம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஜெய்சங்கரை இன்று வரையிலே மக்கள் கலைஞர் என்று தமிழ் திரையுலகினரும் ரசிகர்களும் கொண்டாடுகிறார் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதற்கான ஒரு காரணத்தை தான் இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடமை நெஞ்சம் அப்படின்ற படத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு மைசூர் அருகிலே நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பை காண்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல பத்திரிகையாளர்களை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழைத்து சென்றிருந்தார். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போனாங்களே, அதுதான் அந்த படத்தினுடைய கடைசி நாள் ஷூட்டிங் மைசூரில். படப்பிடிப்பு முடிந்தவுடன் மறுநாள் காலையிலே துரை விமானம் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு விட்டார். ஜெய்சங்கர் கார்லேயே சென்னைக்கு புறப்பட்டு விட்டார். இந்த பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு பெங்களூரிலிருந்து ட்ரெயினில் டிக்கெட் போடப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே ஸ்டேஷனில் தயாரிப்பாளர் வந்து அந்த டிக்கெட்டை கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தார். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் மறுநாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போது தயாரிப்பாளரை எங்கே காணலை. இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கள் கையில் என்னென்ன பணம் இருக்கோ அதெல்லாம் திரட்டி பஸ்ஸில் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்த சமயத்தில் தான் அவங்களை தொடர்பு கொண்டார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர்.
நீங்கள் திரும்புறதுக்கு டிக்கெட் போடலன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. எந்த கவலையும் படாதீங்க, நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வருவார். அவரோட போய் நீங்கள் இந்த ஹோட்டலில் தங்கிக்குங்க. நாளைக்கு ட்ரெயினில் உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு தரேன், நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டு சென்னை வரலாம் என்று சொன்ன ஜெய்சங்கர் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்தார். மறுநாள் சென்னை செல்வதற்காக அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தபோது பயணத்தின் போது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நபர் அங்கே காத்திருந்தார். அன்றைக்கு ஜெய்சங்கர் செய்த அந்த உதவி இருக்கே, அதை எந்த காலத்திலும் என்னால் மறக்க முடியாது என்று அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ராமமூர்த்தி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று இன்று வரையிலே கொண்டாடப்படுகிறார் என்றால் அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சூர்யாவோட பணியாற்றியது நிறைய ஆக்சுவலாக நான் சூர்யாவோட நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், எல்லா ஸ்டேஜ் ஸ்டார் நைட்லேயும் நான் தான் அவருக்கு பேராக இருந்திருக்கேன். ரஜினியோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு? இல்லை, ஆனால் வந்து நான் சார்லி சாப்ளின் படம் முடிச்ச உடனே அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு நடிகைகளில் வந்து காயத்ரியை வந்து ஆச்சரியப்பட வச்ச நடிகை யார்? சிம்ரன். Extraordinary எக்ஸ்ட்ராடினரி டான்சர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.